அதாவது சிறையில் பழனிபாபா வந்து இருக்கக்குள்ள ஒரு முறை வழக்கு போடுறாரு. எனக்கு அந்த மனிதர்களை பார்த்தாலே பிடிக்கல, நான் பேர்ட்ஸ் வளர்க்கணும், எனக்கு பேர்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு. அத்தா கிளியெல்லாம் வளர்க்கக்கூடாது அத்தா, அதெல்லாம் சட்டவிரோதம் அத்தா, லவ் பேர்ட்ஸ் மட்டும் வளர்க்கலாம் அத்தா. போயிட்டே இருக்கக்குள்ள அப்படி சட்டத்தை தூக்கிக்கிட்டே போனார். அவரோட வெற்றியே அதுதான், சட்டம் படிக்கிறது தான். கொடுக்க முடியாதுன்ட்டாங்க அத்தா. அப்புறம் ஒன்று நான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டேன்னு, சூப்பரண்ட் நைட்டு 12 மணிக்கு கிளியை கொண்டு வர்றான் அத்தா, லவ் பேர்டை. அப்புறம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, பூனை வேறு பிடிச்சி போச்சு. அப்புறம் ஒரு முறை வந்து இந்த நைட்டில் போலீஸ்காரன் பூட்ஸு காலை போட்டு நடக்கிறான், எனக்கு ஜெயிலில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு ஒரு வழக்கு. போலீஸ்காரன் என் பிளாக்கில் வரக்குள்ள ஷூவை கட்டி கையில் வச்சுக்கிட்டான் அப்படின்னு. இப்படியா போட்டு 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 அவரை வந்து தன்னை நெருங்க விடாத ஒரு சக்திகளாகவே. டேக்ஸ் கட்ட முடியாதுன்னாரு காருக்கு. ரோடே இல்லை, அப்புறம் ரோட் டேக்ஸ் கேட்குற, கார் டேக்ஸ் கட்ட, ரோட் டேக்ஸ் கட்ட முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்தை வாங்கினது. எல்லாம் போட்டு 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 லாவாகவே தான் வாழ்க்கை ஃபுல்லாகவே லாவாக தான் நடத்துகிறார். சட்ட ரீதியாக தான் தன்னுடைய அணுகுனார்.